ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க எப்படி பண்ணுறது. ஸ்பீக்கரை வந்து பாக்ஸில் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் ஒரு ப்ளூடூத் போர்டு ஒன்று வாங்கிங்க. அது ரேட் வந்து 150 வரும். அந்த போர்டு வாங்கி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் சைடில் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று ரெடி பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று ரெடி பண்ணுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டேக் இருக்கும். அந்த டேக் எதுக்குன்னா நீங்கள் பாக்ஸ் பின்னாடி வந்து அந்த டேக் உள்ள நோச்சிட்டு அது உள்ள பேட்டரி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அது பேட்டரி பொசிஷன், ஏன்னா பேட்டரி அப்போ தான் ஷேக் ஆகாமல் இருக்கும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் லைன், இது 2 ஸ்பீக்கர் லைன், இதுவும் ஸ்பீக்கர் லைன், இது ப்ளூடூத் போர்டு. இந்த எல்இடி எதுக்கு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் லேம்பாக யூஸ் பண்ணுறதுக்கு தான். இது சும்மா அடிஷனல் தான், உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. சரி, இப்போ அது மொத்தம் லைனிங் கொடுக்கலாம். நீங்கள் கடையில் போய்ட்டு 5 வோல்ட் ஆடியோ போர்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. இதில் நான் வந்து லைன் ஏற்கனவே ஆர்டர் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 5 வோல்ட் லைனும் அதுக்கடுத்து அந்த மதர் போர்டில் போகிற 3 ஒயர், அதாவது ரைட்டு கிரவுண்டு லெஃப்ட், இந்த 3 லைனும் நான் வச்சுட்டேன், ஸ்டார்டிங் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு மொபைல் பேட்டரி உங்கள் கிட்ட ரீசார்ஜ் எந்த பேட்டரி இருந்தாலும் அது ஒன்று எடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த பேட்டரி ஒன்று நான் ஒன்று எடுத்துனேன். அப்புறம் ஒரு யூஎஸ்பி சார்ஜர் போட்டு ஃபீமேல் ஃபோட்டோ ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 rupees தான் வரும். இதையும் ஸ்டார்டிங் பண்ணி ஆடியோ போர்டு எடுத்து இங்கே டபுள் செட் டேப் போட்டிங்க. ஏன்னா அப்போ தான் இங்கே வச்சுனா கரெக்டாக இருக்கும். நான் டேப் போட்டு இது ஒட்டிக்கிறேன். டேப் போட்டு ஒட்டியாச்சு, டபுள் சைட் டேப் போட்டு. இப்போ இது வந்து சால்டரிங் பண்ணலாம். சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சால்டரிங் பண்ணுறது நல்லாயிருக்கும். நான் சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இது லெட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் சால்டரிங் பண்ணுறேன். ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக சால்டரிங் பண்ண முடியும். நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து நம்ம ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் லென்த்தான ஒயர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டேன், அதனால எனக்கு இப்படி கொஞ்சம் ஆகுது. நீங்கள் கரெக்டாக லென்த்தாக இருக்கிற ஒயரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துட்டேன், இதுவும் லைன் கொடுத்துட்டேன், இந்த ஸ்பீக்கரோட லைன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஒயர் எடுத்து நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கரெக்டாக இந்த லைன் பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் லெஃப்ட் ரைட் கரெக்டாக வேலை செய்யும். நான் கொடுத்த இந்த ஒரு ஒயர் வந்து ஆண்டனா, எஃப்எம் ஆண்டனா. இப்போ இது வந்து இந்த ஆடியோ போர்டு ஒயரும் இந்த ப்ளூடூத் போர்டு 2 ஒயர் இல்லை, ப்ளஸ் மைனஸ். இந்த 2 ப்ளஸ் மைனஸும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கிட்டு பவர் கொடுத்து பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேட்டரி எடுத்துக்கணும். இந்த பேட்டரியில் சார்ஜ் ஏற்றிங்க. நான் சார்ஜ் இருக்குது. இப்போ நான் அதை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன் ப்ளே ஆகுதா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அது கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ நம்ம சுவிட்ச் போர்டு லைன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பேட்டரி இந்த டேகில் வச்சிடலாம். ஏன்னா டேகில் வச்சா தான் பேட்டரி சேஃபாக ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம கீழே கீழே போட்டால் கூட அவ்வளோ டேமேஜ் ஆகாது. இப்போ டேக் எடுத்து க்ளோஸ் பண்ணிங்க. பேட்டரி கரெக்டாக வச்சு டேக் ஃபுல்லாக வலிச்சு விட்ருங்க. அவ்வளோதான், டேக் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே ஏற்கனவே நம்ம சுவிட்ச் போர்டுக்கு வந்து லைன் ஆர்டர் பண்ணி வச்சிரோம்ல, அதை எடுத்து இப்போ கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயர் லைன் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா பவர் ஆஃப் லைன் அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே ஒரு ஹோல்ஸ் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சார்ஜர் பின்னுக்கு தர போகிறோம். ஏன்னா அப்போ தான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அந்த சார்ஜர் பின் இந்த சைடாக இன்சைட் பண்ணுறேன். முதல்ல அந்த சார்ஜர் பின் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஒரு சின்னதாக கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அது உள்ள இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு கம்மு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணுறேங்க. நல்லா காஞ்சிட்டோன்னே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 சைடு சால்டர் பண்ணுறேங்க. சால்டர் பண்ணிட்டு உடனே இந்த ஹோல்ஸில் இப்படி வெளியே விட்டு உள்ள கம் போட்டு விட்டுருங்க. இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது சார்ஜர் யூஎஸ்பி பின் போட்டு லைன் இப்போது அந்த பின் மாட்டிட்டேன், போட்டு நல்லா டேப் வச்சு ஒட்டிட்டேன். இந்த இன்சைடில் பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து 2 லைன் வரும். இதுதான் சார்ஜர் ஒயர். இந்த ஒயர் சால்டரிங் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். யூஎஸ்பி பின் போட்டு செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா கரண்ட் வருதா இல்லைன்னு. அப்புறம் இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒயர். இப்போ இது மொத்தம் ஒன்றா சர்க்யூட் டயக்ராம் மாதிரி இப்போ போடணும். இப்போ நான் அந்த லைன் கொடுக்குறேன் எப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர அவுட்புட்டும் பேட்டரியோட அவுட்புட்டும் நான் இப்போ ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு ப்ளஸ் மைனஸ் பார்த்து தருவாங்க. பார்த்து ஜாயின் பண்ணி, இல்லைனா பேட்டரி உப்பிடும், பேட்டரி வீணாக போயிடும். நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள். இந்த சார்ஜ் பின்லேருந்து வர ப்ளஸ் மைனஸும் பேட்டரிலேருந்து வர ப்ளஸ் மைனஸும் நான் ஃபஸ்ட்டு ஒன்றா கொடுத்துட்டேன். ஏன்னா ஸ்ட்ரைட் கனெக்ஷனாக பேட்டரி சார்ஜர் போகிறதுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த யூஎஸ்பி போர்டும் ஆடியோ போர்டும் அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் இப்போ லைன் தரணும். கரெக்டாக இப்போ லைன் கொடுத்தனா இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் லைன் கொடுத்து சால்டரிங் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைன் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வருது, ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒயர். அந்த ஒயர் வந்து ஒரு பக்கம் பேட்டரியோட மைனஸ்லையும் இன்னொன்று ஆடியோ போர்டு மைனஸ்லையும் போட்டுட்டு அப்புறம் இந்த கிரே ஒயர் வந்து இது. இப்போ நான் இந்த லைன் கொடுத்துட்டேன், ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒயர். அந்த லைன் எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். லைன் எப்படி போகுதுன்னு கிளியராக பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம சுவிட்ச் போர்டு பார்க்கலாம் ஆன் ஆகுதா இல்லையான்னு. அது ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பீக்கர் நம்மளுக்கு வேலை செய்யுது. இப்போ இது மொத்தத்தையும் சால்டரிங் பண்ணிட்டு அப்புறம் இந்த லைட் வந்து நீங்கள் அடிஷனலாக லைன் கொடுத்துக்கலாம். நான் கொடுத்து வச்சுக்கிட்டு சால்டரிங் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டோட லைனும் கொடுத்துட்டேன். நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைட்லேருந்து போகிற கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் லைட்டும் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் லைட்டும் போட்டேன். அவ்வளோதான். ஏன்னா அடிஷனல் லைட் இருந்தால் நல்லா யூஸுக்கு தான். இப்போ நான் அதுவும் போட்டேன். இப்போ இதெல்லாம் சால்டரிங் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் காமி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் சால்டரிங் பண்ணிட்டு டேப் வச்சுட்டேன். நீங்களும் டேப் வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் லைன் எதுவும் டச் ஆகாமல் இருக்கும். இப்போ ஃபைனலாக இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இந்த எஃப்எம் ஒயர் இருக்குல்ல, அந்த எஃப்எம் ஒயர் நீங்கள் வெளியே விடலாம், இல்லைனா இதெல்லாம் ஸ்பீக்கர் வச்சு சால்டரிங் பண்ணுறதாலும் பண்ணிடலாம். நான் ஸ்பீக்கர்லேயே வச்சு சால்டர் பண்ணிடுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறேங்க. டேப் இருந்தால் டேப் போட்டுருங்க, இல்லைனா கம் இருந்தால் அப்ளை பண்ணுறேங்க. இது மாதிரி நீங்கள் பிளாக் சார்ட் ஒன்று போட்டு கோட்டிங் அப்படியே போட்டு பேக் பண்ணுறேங்க. பிளாக் சார்ட் இருந்தால் போட்டு பேக் பண்ணுறேங்க, ஏன்னா அப்போ தான் லுக்காக தெரியும், ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தெரியும். இப்படியே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நீங்கள் ஒரு பிளாக் சார்ட் வாங்கி போட்டுருங்க.
பறக்குற நான் கடல் மேல மிதக்குற நீ ஆயத்துல பறக்குற மத்தி மீனாயிர உப்பு மீனா காயிர தன்னாலதான் என்ன ஊத்தி என்ன ஒரு ஸ்பீக்கர் சிங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு நைட் ஆகிடுச்சு, அதனால தான் நைட்டில் ஷூட் பண்ணுகிறேன். இப்போ அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா இப்போ சூப்பராக ஆகிடும். இப்போ சவுண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வெளியே கூட எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற பேட்டரி போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் பேட்டரி வந்து 5 வோல்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் அது போர்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் 5 வோல்ட்டுக்கு மேலே போட்டிங்கன்னா அது ரிப்பேர் ஆகிடும், போர்டு ஷார்ட் ஆகிடும். நீங்கள் கரெக்டான வோல்ட்டு போட்டு ரெடி பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இது பட்ஜெட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.